ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 26 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்து மௌன விரதத்திலே உட்காந்துருக்கிறாருல. மேலே நின்று ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து என்ன இவன் அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் நம்மளோட ரிலேஷன்ஸில் கொஞ்சம் பேரை வர சொல்லியிருக்கேன். அவங்க ரிலேஷன்ல இல்லை, வேற 2 பேரை வர சொல்லியிருக்கேன். அவங்க தான் வந்து எதனாச்சும் பிரச்சனை பண்ணி அதில் வந்து முத்துவை இழுத்துடணும். அப்போ தான் முத்து வந்து எதனாச்சும் சொல்லுவான். அப்புறம் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. "அவன் உன் ஆளு வந்துருவாருலாடி, எப்படின்னாச்சும் முத்து வச்சு தாண்டி பெரியசா பிரச்சனை பண்ணணும். அப்பதான் என்ன பத்தின நெனப்பே வராது" அப்படின்னோனே, அப்போ அவங்க அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, "சும்மா ஏன் ஆளு ஏன் ஆளுன்னு சொல்லாதடா சொல்லாத. அவன் பேரு மயில் வாங்கணும்" அப்படி சொல்லிட்டு அவருக்கு வேற கால் பண்றாங்க. அவர் வந்து, "நீங்க என்ன சரக்குன்னு வேற சொல்லலல்ல. எல்லாத்துலயும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்க ஸ்ருதியும் ரெடி ஆயிட்டாங்க. ரோஹிணியும் ரெடியாகி இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து முத்துவ பக்கத்துல இருந்து நோண்டிட்டே இருக்காங்க. "என்ன நீங்க அமைதியா இருப்பீங்களான்னு" சொல்லிட்டு தொடையில நல்லா கிள்ளி விட்டுருந்தாங்க. முத்து அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ஒண்ணும் இல்ல சொல்லி உட்கார வச்சுட்டு, "இல்லங்க நீங்க பேசுறீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். சாரியா" அப்படி சொல்லிட்டு மீனா சொன்னோனே முத்து முறைக்கிறாரு. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட அம்மா ஒரு மாலைய கொண்டுட்டு போறாங்க. விஜய் இன்னொரு மாலைய எடுத்துட்டு போறாங்க. அவங்க முறைப்படி அது போடணும். அவங்க வந்து துளசி மாலை கொண்டு போறாங்க. இவங்க வந்து சாதா பூ மாலை கொண்டு போறாங்க. அதுவும் இல்லாம ஸ்ருதிக்கு வந்து நெறைய நகையெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க அவங்க வீட்ல. இப்போ முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு, "இப்ப பாரு ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும். எங்க அம்மாவ பத்தி உனக்கு தெரியாது. இப்போ மாலை பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா ஆகப்போகுது" அப்படின்னோனே, மீனா சொல்றாங்க, "நீங்க சும்மா இருக்கிறீங்களா?" அப்படின்னு. இங்க ஸ்ருதி கிட்ட வந்து, "நீ இத தான் போடணும், இத தான் போடணும்னு" சொல்லிட்டு 2 பேருமா மாத்தி மாத்தி ஆர்க்யூ பண்றாங்க. இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றத நீங்க கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா கிட்ட இருக்கிற மாலைய வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்புறமா விஜயா கிட்ட இருந்து வாங்கி போட்டுக்கிறாங்க. போதுமான்னோனே, இப்ப 2 பேருமா சிரிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க ரோஹிணி அவங்க செட் பண்ண அந்த ஆள் வந்துடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து இங்க வந்து காட்டி குடுக்குறாங்க. இதுதான் அந்த அவன தான் நீ வந்து குடிக்க வச்சு இங்க பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.